பெரிடேனியா கிளம்பில் போனால் யூஎன்பி தொழிற்சங்கங்கள் இருக்குது, எஸ்எல்பி தொழிற்சங்கம் இருக்குது, ஜேவிபி தொழிற்சங்கம் இருக்குது. ஸோ தொழிற்சங்கம் கட்சியோட சேர்ந்து முந்தி சைனீஸ் கம்யூனிஸ்ட் எங்களோட சண்முகாசனோட சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இருந்தன. ஸோ அது ஒரு இயல்பான இது. இங்கே அதை கூடி வித்தியாசமாக பார்க்குற இருப்பார். ஜனநாயக ஓட்டு மக்களுடைய ஓட்டில் தான் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு போய் தன்னுடைய கொள்கை ஆணித்தரமாக முன்வைத்து இல்லை அவருடைய மீடியா ஸ்போக்ஸ்மேன் ஸ்ரீரங்கன் இருக்கிற அவரெல்லாம் தெளிவாக தாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை பத்திரிகையில் சொல்கிறாரு. ஸோ இதில் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இதில் மூடு மந்திரம் ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய ஆதரவை வழங்குகிற வேளையில் அவரும் எங்களுக்குரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகம் உண்மையில் மிகவும் நன்றியுடையதாக இருக்கின்றது. துணைவேந்தர் முறையில் அவரை இன்றைய பிரத விருந்தர் என்று வாழ்த்துவது இல்லாமல் இந்த ஊழியர்களும் நீங்கள் அவருடைய விசுவாசமாக இருந்து இந்த சங்கத்தை நடத்தி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். நானும் ஊழியர் உண்மையில் பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய சங்கத்தில் முடியலாம். நான் ஊழியர், நான் துணைவேந்தர் என்பது தற்சமயம் கிடைத்த ஒரு டிரைவிங் சீட்டில் இருக்கிற ஒரு இந்த செல் நிறைய கொண்டு போகிற ஒரு தகமையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மற்றும்படி நானும் 79ஆம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்கிறேன். 79ஆம் ஆண்டுனா 43 வருஷத்துக்கு மேலே. அவருடைய நான் முதல் உண்மையில் கண்டது ஸ்ரீயவத்தினப்புறம் நாங்கள் ஃபுட்பால் விளையாடி போய் ஸ்டக்காக போனோம். இங்கே தீவிரத்தில் நடந்த ஒரு லேண்ட்மைன் குண்டுவெடிப்பில் கொப்பை கடுவா அவர்களெல்லாம் விஜயரட் நாங்கள்லாம் ஒரு பலாலி கமாண்டர்ஸ் எல்லாம் இறந்த வேளையில் நாங்கள் அங்கே ஸ்ரீயவதபுரம் யூனிவர்சிட்டியில் திரும்பி வரையலாமல் நின்றோம். அப்போ ஒரு இளைஞராக தன் குரூப்போடு வந்தார். வந்து உங்களை என்ன செய்யலாம்னு கேட்டார். அப்படி எங்களுக்கு தேவையுள்ள நேரம் வந்து சந்திக்கும் போது நான் அவரை முதல் சந்தித்தேன். நான் யூகேலேருந்து வந்தபோது அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இளைஞர், அப்போ ஒரு புது கட்சி, அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு வழங்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நீங்களும் ஒரு போராளியாக இருந்து இன்றைய கண்ணோட வந்திருக்கிறீங்களா எங்களை சந்திங்க. இங்கே ஸ்ரீவந்தபுரம் எப்படி பார்ப்பாங்களோ தெரியாது. ஆனால் அவர் நிறைய ஒரு தொடர்பை இந்த வெளிப்பாடுகளை உரியவரோட உணர்த்தியிருந்தபடியாக எங்களுக்கு ஒரு அனுகூலமாக அமைந்தது. அதிலேருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து திருப்பி யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தோம். நான் சொல்கிறேன் 1992 கோட்டை சண்டைக்கு பிறகு. அன்றைக்கு நாங்கள் சந்தித்த மனிதர் இன்று வரை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம், தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களை நோக்கி வாரார்கள், நாங்கள் அவரை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்களோட வாழ்ந்தோன்ற இதைத்தான் அடிக்கடி நான் சொல்கிறேன். நான் கொழும்பிலேருந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை தலைவர்களை. எல்லாம் இம்போர்ட், டொலர் இம்போர்ட், எல்லாம் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. இங்கே ஆக்கள் இருப்பார்கள். நான் பேசவில்லை. ஊழியர்கள் உங்கள் பாராட்டுகள், புது வருட வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த புது சபையும் கேசவருக்கும் அவருடைய ரங்கா, எங்களுடைய ரம்யா எல்லாரும் நிறைய சேவை செய்கிறவர்கள், நேரத்துக்கு அப்பால் வேண்டிய சேவை செய்கிறவர்கள், பல பொறுப்புகளை கையாளுறவர்கள். ஒரு செக்யூரிட்டி, ஒரு அட்மிஷன் டிவிஷன், மற்ற அகாடமிக், அப்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் நான் நேர்மம் பேர் சொல்லி சொல்லுறேங்க. ஃபினான்ஸ், எக்ஸாம் பிரான்ச், எல்லா லைப்ரரி, எல்லா செக்ஷன்லையும் இருக்கிறீங்க. ஸோ இந்த இன்ஜின் ஓடுறதுக்கு நீங்களாம் உண்மையான பிஸ்டன் மாதிரி, இந்த ஒர்க்கிங் ரூம் மாதிரி, ஒர்க்கிங் ஹவுஸ் மாதிரி வேலை செய்கிறீங்க. ஸோ உங்களை எல்லோரும் இந்த புது இடத்துக்கு பின்னால் தரிசித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை அழைத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு வாழ்க.